நீங்களும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் தான். இதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்காங்க. நம்மளில் சிலருக்கு ஒரு பழக்கம் வந்துடும். யாராவது உதவி கேட்டாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்களால. நம்மக்கிட்ட இல்லாட்டியும் ஏற்பாடு செய்வோம். நமக்கு வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்காக ஓடுவோம், வேலை ஏதாவது ஒத்தாசை பண்ணுறதுக்கு. நம்ம உடம்புக்கு முடியலை அப்படின்னாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒரு அன்பு. ஆனால் வருஷம் போக 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 ஒரு விஷயம் நடக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது இயல்பாக மாறிடும். இவர்கிட்ட கேட்டால் செஞ்சுடுவாருங்க, இவர்கிட்ட சொன்னால் பார்த்துடுவாருங்க, அவர் பார்த்துடுவாருங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாமும் சிரிச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே கணக்கு தெரியாமலே சேர ஆரம்பிக்கும். அந்த ஏமாற்றம் தான் ஒரு நாள் நமக்கு கோபமாக மாறும். அதனால தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு உதவி பண்ணுங்க, அன்பு காட்டுங்க, முடிஞ்சதெல்லாம் கொடுங்க. ஆனால் கொடுத்ததுக்கு பதிலாக அதே மனுஷர்கிட்டருந்து அதே அளவு திரும்பி வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளார எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஏமாந்து போடுவீங்க. எல்லா மனிதர்களாலையும் நம்மளை மாதிரி இருக்க முடியாதுங்க. அதே நேரத்தில் நல்லவன் அப்படிங்கிற பேருக்காக, நான் நல்லவன் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்காக உங்களை முழுசாக காலி பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குது அப்படின்னா 10 ரூபாயும் கொடுத்துவிட்டு நாளைக்கு நீங்கள் யாருக்கிட்டையாவது கேட்க வேண்டிய நிலை உங்களுக்கு வந்துடப்படாது. உங்கள் நேரத்துக்கும் மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் உடம்புக்கும் ஓய்வு ஒன்று தேவைப்படுது. உங்கள் மனசுக்கும் அமைதி ஒன்று தேவைப்படுது. இன்றைக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது தவறு கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது சுயநலம் கிடையாது. இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ஒரு வரையறை, ஒரு எல்லை வைக்கிறது அகந்தை அப்படின்றது கிடையாது. நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கும் எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக நாம் இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பாபாவுடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். கருணை இருந்தது, சேவை இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் எல்லாத்தோட தெளிவு இருந்தது பாபாவுக்கு. நமக்கும் அந்த தெளிவு அப்படிங்கிறது தேவை. இன்றைக்கு ஒரு சின்ன பயிற்சி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க. 2 கேள்வி மட்டும் எழுதுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு உண்மையாக மகிழ்ச்சி கொடுக்கறது என்ன? கடைசியாக அதை நான் எப்போ செஞ்சேன்? சிலருக்கு பதில் பாட்டு கேட்குறது, சிலருக்கு கோயிலுக்கு போகிறது, சிலருக்கு நண்பர்களோடு பேசுகிறது, சிலருக்கு அமைதியாக ஒரு டீ குடிக்கிறது, ஒரு சிலருக்கு தோட்டத்தில் போய் உட்கார்றது, செடி கொடி தண்ணி ஊற்றுறது, சிலருக்கு புத்தகம் படிக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட பல வருடமாக நமக்கு நாமே கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். நம்ம ஏன் முதல்ல எல்லாருடைய பிரச்சனையும் முடிஞ்சிடணும், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். எல்லாருடைய பிரச்சனையும் முடிகிற நாள் ஒன்று வராது, வரவே வராது. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வாழ்க்கை சரியான பிறகு நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. பிரச்சனைகளுக்கு நடுவில் கொஞ்சம் வாழவும் கற்றுக்கங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறேன். இன்றைக்கு இதில் உங்கள் கணவர் பெயர் வேண்டாம், மனைவியினுடைய பெயர் வேண்டாம், பிள்ளைகளுடைய பெயர் வேண்டாம், நண்பர்கள் வேண்டவே வேண்டாம். இன்றைக்கு இந்த பிரார்த்தனை முழுக்க 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 உங்களுக்காகத்தான். நீங்கள் வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், தொடர்ந்து கவனமாக ஓட்டுங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம், ட்ரெயினில் போயிட்டுருக்கலாம், இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எது வேணால் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அமைதியாக உட்காந்து பாபாவை மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்காக சொல்கிறேன். சாயப்பா, இத்தனை நாளும் நான் மற்றவங்களுக்காக உங்கள்கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன். இன்றைக்கு எனக்காக கொஞ்சம் நான் கேட்குறேன். நான் சோர்ந்து போயிருக்கிற இடங்களில் எனக்கு ஓய்வை கொடுங்க. உங்களுக்கு சொல்லாமல் வச்சுருக்கிற வேதனைகளை வெளியில் விடுகிற அந்த மனசை கொடுங்க. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பாரத்தை எங்கிட்டேருந்து இறக்குங்க. யாருக்கு உதவணும், எப்போ உதவணும், எங்கே நிறுத்தணும் அப்படின்ற தெளிவை எனக்கு கொடுங்க பாபா. என்னை நேசிக்கிற, உண்மையான நேசிக்கிற மனுஷால்கள்லாம் எனக்கு அடையாளம் காணக்கூடிய பார்வையை கொடுங்க. என்னுடைய உடம்பையும் என்னுடைய மனசையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு நினைவுபடுத்துங்க. நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த அன்பில் ஒரு சின்ன பகுதியாவது எனக்கும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நான் சிரிக்கிறது மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக மட்டும் இல்லை, அந்த சிரிக்கிற அந்த நாட்களை அதிகப்படுத்தணுங்க பாபா. இப்போது இந்த 4 வரியை மெதுவாக என் கூட நீங்கள்லாம் சொல்லுங்கள். அது உங்களை உயர்த்தும், ஒரு நிம்மதியை கொடுக்கும்.
ஓம் சாயி ஆனந்தாய நமக. ஓம் சாயி ஆத்மபலாய நமக. ஓம் சாயி விவேகதாய நமக. ஓம் சாயி மங்களாய நமக. ஜெய் சாய்ராம். இன்றைக்கு முதல் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நீங்கள் செய்யணும். தினமும் குறைஞ்சது 10 நிமிஷம் உங்களுக்காக வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷத்தில் யாருடைய பிரச்சனையும் நீங்கள் தீர்க்க வேண்டாம். ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருங்க. நான் உட்கார்ந்துருக்க மாதிரி நடக்கலாம். இல்லைனா சம்டைம் சில நேரத்தில் பாட்டு கேட்கலாம், பிரார்த்தனையும் கூட செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்யுங்க. ஏன்னா காலியான பாத்திரத்திலேருந்து யாருக்கும் தண்ணியை ஊற்ற முடியாது. நீங்கள் தொடர்ந்து மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்க அப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் மனசும் கூட நிரம்பி இருக்கணும். இன்னொரு விஷயம், உங்களை யாரும் புரிஞ்சுக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரையும் வெறுக்காதீங்க. சில நேரங்களில் நாம் தான் நம்ம கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என் கூட கொஞ்சம் பேசுகிறீங்களா? இந்த ஒரு வரியை நீங்கள் சொல்கிறதுல எந்த விதமான அவமானமும் கிடையாது. எத்தனையோ ப்ரேயர் பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறாங்க அப்படி. இன்றைக்கு இந்த பதிவை நீங்கள் கேட்குற போது இது என்னையை பற்றி இது தான் பேசுது அப்படின்னு உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். அப்படி தோணிச்சுன்னாக்கா கமெண்ட்டில் ஓம் சாய்ராம் அப்படின்னு போடுங்க. வேறு எந்த வார்த்தையும் வேண்டாம். அந்த ரோஜாவை பார்த்தா இன்றைக்கி தன்னையே மறந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு மனசு இந்த பதிவை கேட்கிறது அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல ஒருத்தர், எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்டே இருப்பார்ல ஒருத்தர். ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன வலி அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது, அவரே புரிஞ்சிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் இதை அனுப்புங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க. நீ எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, நீ எப்படி இருக்கிற, அதை பார்த்தியா? ஒருவேளை அந்த ஒரு கேள்விக்காகத்தான் அவர் பல வருஷமாக இந்த வீடியோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் அவர் அனுப்புங்க. கண்டிப்பாக அவர் மாறுவார். அவருக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் மூலமாக பாபா செய்வார், கண்டிப்பாக செய்வார். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.